இறைவன் அழைக்கின்றார் இனிய விருந்திற்கு. இறைக்குலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். அப்பத்தை கையில் எடுத்து இது என் உடல் என்றார். ரசத்தை கையில் எடுத்து என் ரத்தம் என்றுரைத்தார். எல்லோரும் பருகுவே, என்னாலும் வாழ்ந்திடவே. இறைவன் அழைக்கின்றார். ஆம், இறைவன் அழைக்கின்றார் அவருடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழாவிற்கு. இயேசுவில் என் அன்பு உள்ளங்களே, தூய ஆவியார் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 24:1-2-3. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர். நீதிமொழிகள் 11:28-29-30-31. தன் செல்வத்தை நம்பி வாழ்வோர் சறுக்கின உதிர்வர், கடவுளை நம்பி வாழ்வோரோ தளிரென தழைப்பர். 29. குடும்ப சொத்தை கட்டி காக்காதவர்களுக்கு எஞ்சுவது வெறும் காற்றே. அத்தகைய மூடர்கள் ஞானம் உள்ளோருக்கு அடிமையாவர். நேர்மையான நடத்தை வாழ்வழிக்கும் மரத்திற்கு இட்டு செல்லும், ஆனால் வன் செயல் உயிராற்றலை இழக்கச் செய்யும். நேர்மையாளரை உலகிலேயே கைமாறு பெறுவர் எனில் பொல்லாரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ. இன்றைய வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து. ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ. இரண்டாம் வாசகம் எபிரேயர் 9:11-15. கிறிஸ்துவின் இரத்தம் நம் மனசான்றை தூய்மைப்படுத்துகின்றது. இன்றைய தூய நற்செய்தி மார்க் நற்செய்தி. இது என் உடல், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம் என்றார். இயேசு அதை வரும் வரை நீங்கள் அறிக்கையிடுங்கள் என்று நமக்கு இந்த ஒரு திருபலியை நமக்காக விட்டு சென்றது மட்டுமல்லாமல் அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுத்திருக்கிறார். இதோ, நாம் இந்த உலகத்தில் வெறும் சொத்தையே நம்பி வாழ முடியாது. பாருங்கள், நம்ம சொத்தை வாழ்ந்து நம்ம நம்பி வாழ்ந்தவங்களுக்கு ஒரு டிமானிட்டேஷன் ஒரு நல்ல எக்ஸாம்பிள், கொரோனா ஒரு நல்ல எக்ஸாம்பிள். பணம் காசு இருந்தும் தன் உயிரை யாராலையுமே காப்பாற்றி கொள்ள முடியவில்லை. அவர்களால் உணவு கூட சாப்பிட முடியல. பணத்தையே நம்பி வாழ்ந்தவங்க அடுத்த நாள் பிச்சைக்கார் போல் ரோட்டில் இருந்தாங்க. எங்ககிட்ட பணம் இருக்குது, பசிக்குது, ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் நம்ம நிறைய டிவியில் பார்த்தோம், கண்ணால் நாம் கண்டோம். நம்ம ஜென்ரேஷன் இதை காணும்படி ஆண்டவர் நம்மளுக்கு செய்திருக்கிறார். ஏன்னா நாம் மனம் மாறுவோம். நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, நம்ம வாழ்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா தன் சறுக்கின உதிர்ந்துடுவார்கள். பாருங்கள், தன் செல்வத்தை நம்பி வாழ்வோர் சறுக்கின உதிர்வர். இது நம்ம கண் முன்னால் எத்தனையோ முறை நம்ம பார்த்துருக்குறோம். பெருமை உள்ளவர், செருக்குற்றி நடக்கிறவங்க, எப்படி குடும்ப சொத்தை கட்டி காக்காதவங்க, வெறும் காற்றான் அவங்க கையில் நிற்கிறது. அதனால் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். நம்மக்கிட்ட இருக்கிறத பெருமை பாராட்டாமல் இயேசுவில் பவுலை போல இயேசுவில் பெருமை பாராட்டுவோம். இதோ இந்த திருவுடல் திரு இரத்த நாளில் ஆண்டவருக்காக நம்மை அர்ப்பணிப்போம். இயேசுவின் திருவுடல் திரு இரத்தத்தை உண்டு மகிழ்வோம். நாம் உடலும் இரத்தமும் இயேசுவின் இரத்தத்தினாலும் உடலினாலும் பலம் பெறுவது போல் நம் உள்ளங்களும் மனங்களும் பலம் பெறும்படி நாம் இறைவனிடம் மன்றாடுவோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.